வணக்கம். நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனல்ல ஒரு நாளைக்கு 5 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐகான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்க பார்க்க முடியும். அண்ட் மாயம் ஸ்டுடியோஸ் போலவே மாயம் பக்தி அண்ட் மாயம் லைஃப் ஸ்டைல் இந்த சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. யூடியூபை தாண்டி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மாயம் ட்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. கூடவே மாயம் ஸ்டுடியோஸ் 9 என்ற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது எல்லாத்துக்கான லிங்க்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நன்றி. மாயம் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். சனி வக்ர பயிற்சியை பத்தி தான் இந்த நிகழ்ச்சியில பார்க்க இருக்கோம். 12 ராசிகளுக்கான பொது பலன்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டியன் அவர்கள் நம்மிடையே இருக்காங்க. அவங்க கிட்ட பல விஷயங்களை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். மகர ராசிக்காரங்களுக்கு வக்ர பயிற்சி எப்படி இருக்கு? அவங்க என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, அவங்களுக்கான பரிகாரங்கள் பத்தி சொல்லுங்க. மகர ராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்கு. இந்த வக்கரம் பெற்று 3ஆம் இடத்துல அமர்கின்ற சனி பகவான் குரு பார்வை கிடைக்கிறதுனால கிட்டத்தட்ட இவங்க ராசியின் அதிபதியே வக்கரம் பெற்று அமர்கிறார். இவங்களுடைய ராசியை ஆல்ரெடி குரு பார்க்காரு. இப்போ வக்கரம் பெறுகின்ற ராசியின் அதிபதியும் பார்க்காரு. அப்போ அமோகமான காலம். கிட்டத்தட்ட வாழ்க்கையில் எல்லா போராட்டம், எல்லா பிரச்சனை, எல்லா கவலைகள், பார்க்காத பிரச்சனை கிடையாது, போகாத இடமும் கிடையாது. மகரம் தனக்காக விட பிறருக்காக நிறைய போராடுறவங்க. இவங்க நிறைய இடங்களில் அவமானத்தை சந்திச்சிட்டாங்க, நிறைய இடங்களில் கஷ்டப்பட்டாங்க. ஆனால் வெளியே ஒரு தடவை கூட அதை வெளிக்காட்டின கிடையாது. ஸோ பரவாயில்ல, நம்ம வீட்டுக்காண்டி தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், நம்ம கஷ்டப்பட்டோம்னா நம்ம குடும்பமும் கஷ்டப்படும் அப்படின்னு எவ்வளோ விஷயங்களை சகிப்புத்தன்மை மூலமாக ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உறுதியாக ஒரு குறிக்கோளுடன் அவங்க செயல்பட போகிறாங்க. இவங்க எடுக்கிற ஒவ்வொரு விஷயங்களும், ஒவ்வொரு ஸ்டெப்பும் மகர ராசிக்கு சாதகமாக இருக்கும். கிட்டத்தட்ட இந்த டிசம்பர் மாதத்துக்குள்ளே நம்மளுடைய மகர ராசிக்காரங்க உயர்ந்த நிலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு, உயர்ந்த பதவியில் உட்காரக்கூடிய வாய்ப்பு, உயர்ந்த அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புலாம் நம்மளுடைய வக்கரம் பெற்ற சனி பகவான் கிரக ரீதியாக குரு பார்வை கிடைக்கிறனால செய்ய போகிறார். அதுபோல் கடன் பிரச்சனை மீண்டு வர போகிறாங்க. நிறையா போராடுறாங்க, நிறையா பிரச்சனையை சந்திக்காங்க. நிறையா நண்பர்கள் மூலமாக பிரச்சனை, நிறைய உறவுகள் மூலமாக பிரச்சனை. ஸோ இவங்க சந்திக்காத பிரச்சனை கிடையாது, பார்க்காத சூழ்நிலை கிடையாது. ஆனால் அதெல்லாம் கடந்து மன நிம்மதியுடன், மன போராட்டம் இல்லாமல் மகிழ்ச்சியை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிரக ரீதியாக ஏற்பட போகுது. இவங்க மேலே சுமத்தின ஏதேனும் வீண் பழியாக இருக்கட்டும், தேவையில்லாத பிரச்சனையாக இருக்கட்டும், இவங்களை விட்டு கடந்து வரப்போகுது. ஏன்னா இவங்க தப்பு பண்ணலை, இவங்க கரெக்டானவங்க, இவங்க எதையும் பார்த்து நிதானமாக செஞ்சாங்க. அப்போ நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோன்னு இவங்களை யார் பழி சுமத்துனாங்களோ அவங்களே என்ன பண்ண போகிறாங்க, தன்னுடைய தவறை மறந்து இவங்க கூட பேசக்கூடிய வாய்ப்பு, இவங்க கூட கம்யூனிகேஷனாக வரணும்னு ஆசைப்படக்கூடிய சூழ்நிலைலாம் நம்முடைய வக்கரம் பெற்ற சனி பகவான் குருவின் அருளால் மகர ராசிக்கு சூப்பராக கொடுக்க போகிறார். அதே போல் மகர ராசி என்பவர்களுடைய வீட்டில் கெட்டி மேலே சத்தம் கேட்கும். ஒன்று மகர ராசிக்காரங்களுக்கே திருமணம் முடியலாம், அல்லது மகர ராசியோடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் முடியலாம். மூத்த சகோதர சகோதரிகளுக்குமே திருமணம் முடித்து வைப்பதற்கான ஒரு பாக்கியத்தை நம்முடைய வக்கரம் பெற்ற சனி பகவான் இந்த 100 நாட்களில் நிறைய மாற்றங்கள், நிறைய முன்னேற்றங்கள். நான் எதிர்பார்க்கவே இல்லை, எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்கேன், கிடைக்கல. ஆனால் இது நான் ட்ரை பண்ணேன், இந்த காலகட்டம் கிடச்சிச்சே, இது எப்படி அப்படின்னு அவங்கள பற்றியே சிந்திக்கக்கூடிய அளவுக்கு வக்கரம் பெற்ற சனி பகவான் குருவின் அருளால் ஒரு சிறப்பான மாற்றத்தை மகராசி கொடுப்பார். மகர ராசிக்காரங்க எதுல கவனமா இருக்கணும், அதை பத்தி சொல்லுங்க. மகர ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா புதியதாக கடன் வாங்குறதுல கவனமாக இருக்கணும். ஏதாவது ஒரு கடன் வாங்கி அதை செஞ்சலாம், இதை செஞ்சலாம் அப்படின்னு மட்டும் எக்காந்த ஒன்றும் அவசரப்பட்டு முடிவு எடுக்கக்கூடாது. ஏன்னா இவங்க என்ன கடன் வாங்குறாங்களோ அந்த கடனை விட 2 மடங்கு அதிகமாக வட்டி கட்டக்கூடிய சூழ்நிலை, 2 மடங்கு அதிகமாக இவங்க வாங்கின கடனை விட ஒரு என்ன சொல்கிறேன்னா பணத்தை கொடுத்தும் ஏமாற வேண்டிய சூழ்நிலை கிரக ரீதியாக ஏற்பட்டுரும். அப்போ இந்த 38 நாட்கள், 138 நாளில் 100 நாட்கள் யோகம் மகரத்துக்கு. இந்த 38 நாட்கள் குருவோடைய பார்வை ராசிக்கும் கிடைக்கல. அதே போல் பார்த்திங்கன்னா வக்கரம் பெற்ற சனி பகவான் மனையும் கிடைக்காதனால மகராசிக்காக வீண் வம்பு வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களையோ அல்லது பேங்கில் போய் லோன் வாங்குகிற விஷயங்களையோ எக்காந்த ஒன்று அசால்ட்டாக இருந்தக்கூடாது. ஸோ அப்படி இருந்தால் கட்டாயமாக கிரகம் அதனுடைய கடமையை செய்யுங்கிறத, சட்டம் அதன் கடமையை செய்யுங்கிற மாதிரி ஒரு உருவாக்கி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை கிரகம் செஞ்சிடும். அதே போல் இவங்களுடைய அப்பா வழி உறவுகள் மத்தியில் ஏதேனும் தேவையில்லாத விவாதங்கள் வருதுன்னா
அவங்களுடைய விவாதங்களை மனசார ஏற்றுக்கிறாம முடிஞ்சால் புரிய வைக்கணும், முடியலைன்னா நீங்கள் சொல்வதெல்லாம் ஓகே நீங்கள் பார்த்துக்கோங்க நல்லா இருங்க அப்படின்னு அவாய்ட் பண்ணுவது இவங்களே பாதுகாத்து இவங்க லைஃப்பில் ஒரு நல்ல மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய வாய்ப்பாக இந்த வக்கர பயிற்சி காலம் கிரக ரீதியாக இருக்கும். இவங்களுக்கான பரிகாரங்கள் பற்றி சொல்லுங்கள் சார். நம்முடைய மகர ராசி என்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க காவல் தெய்வங்கள் கோயிலில் போய் அன்னதானம் பண்ணாங்கன்னா அவங்களுடைய காலம் ஃபுல்லாம் அவங்க வாழ்க்கையில் மகத்துவமான வாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்பு கிரக ரீதியாக ஏற்படும் என்பது உண்மை. சனி வக்கர பயிற்சி காலங்களில் இந்த 12 ராசிக்காரங்களுக்கு இந்த பயிற்சியானது வந்து அதோட கெடுதலையோ நல்ல பலன்களையோ அப்படியே 100% கொடுத்துருமா? அப்படி இல்லைன்னா இதோட சதவீதங்கள் எந்த அளவுக்கு ஏற்ற இறக்கங்கள்ல இருக்கும், அதை பற்றி சொல்லுங்கள். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பொது பலன்களே. ஸோ இந்த பொது பலன் அப்படிங்கும்போது குறைஞ்சது 20-30% இவங்களுக்கு லைஃப்பில் ஒரு மாற்றம் கட்டாயமாக உண்டு. அதாவது பசியோடு இருக்கேன், எனக்கு ரொம்ப பசிக்குங்க, என்ன பண்ணே தெரியல, கிருகிருன்னு வருது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவோம், சரி ஹோட்டல் கடை இருக்கான்னு சொல்லி தேடுவோம். ஹோட்டல் கடை இல்லை, அப்போ அடுத்த செகண்ட் நம்ம என்ன பண்ணுவோம், சில பேர் வந்து என்ன பண்ணுவோம், டீ காபி ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, கூல்ட்ரிங்க் அதாவது பழங்கள் சாப்பிட்லாம், எனக்கு ஜூஸ் சாப்பிட்டா தான் எனக்கு எனர்ஜி கிடைக்குன்னு நினைப்பாங்க. ஸோ அது சார்ந்த இடங்கள் இருக்கான்னு பார்ப்பாங்க. இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், அதை சாப்பிட்டுட்டு என்ன பண்ணலாம், எனர்ஜியாக கொஞ்சம் சாப்பாடுக்கு போய் சாப்பிட்றதுக்கு நம்மளால் முடியும் அப்படின்னு தன்னம்பிக்கை கொடுக்கும்ல. ஸோ அந்த எனர்ஜி பவர் தான் இந்த கிரகத்துடைய பயிற்சிகள். அதாவது சனி பயிற்சியாகட்டும், அல்லது குரு பயிற்சியாகட்டும், அல்லது ராகுகேது பயிற்சியாகட்டும், அல்லது மாத பலன்களாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு 20-30 தான் லைஃப்பில் ஒரு உறுதி செய்யக்கூடிய வாய்ப்பு. இந்த 20-30 உறுதி செய்யும் பொழுது இந்த 70% சொல்லக்கூடிய விஷயங்கள் எதில் இருக்குன்னா சுய ஜாதகத்தில் இருக்குது. சுய ஜாதக ரீதியாக அவங்க பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், பிறந்த நாடு, இதனுடைய அடிப்படையில் வச்சு நம்ம ஒரு கணக்கு போடுவோம். ஸோ அதன் அடிப்படையில் அவங்களுக்கு என்ன லக்னம் வருது, லக்ன புள்ளி என்ன, இப்போ நடக்கிற தசா என்ன, புத்தி என்ன, தசாநாதன் எத்தனாம் இடத்துல வந்திருக்கார், புத்திநாதன் எத்தனாம் இடத்துல வந்திருக்காருன்னு டோட்டல் கம்யூனிகேஷன், அவங்க கூட எந்த கிரகம் சேர்ந்துருக்கு, பாவ கிரகங்களுடைய பார்வை அதிகமாக இருக்கா, சுப கிரகத்துடைய பார்வை அதிகமாக இருக்கான்னு எல்லாத்தையும் செக் பண்ணோம்னா அக்யூரேட்டாக அவங்க மனசில் உள்ள எல்லா விதமான கேள்விகளுக்கும் கடந்த காலங்கள் மற்றும் எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை துல்லியமாக என்ன பண்ணலாம், நம்ம கணக்கிட்டு 70% நம்ம சொல்லிடலாம். ப்ளஸ் இது ஒரு 30, ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஒரு 100% சரியான தீர்வு கிடைக்குங்கிறதா கிரக ரீதியான உண்மை. ஸோ இது வந்து இந்த கோச்சார பலன்கள் எல்லாமே 30 தான். அப்போ இந்த 30 பார்த்துட்டு எனக்கு எதுவுமே நடக்கலை, எதுவுமே கிடைக்க மாட்டேங்கி, நான் நினச்ச மாதிரி இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் சரியான பாதை கிடையாது. ஸோ இது வந்து ஒரு 30% உங்களுக்கு நடந்த விஷயங்கள், நடக்க போகிற விஷயங்கள் சொல்லியிருக்கோம். இது உங்களுக்கு பிடிச்சம் இருந்துச்சு என்ன பண்ணலாம், கான்டாக்ட் பண்ணாங்கன்னா நம்ம அவங்களுக்கு துல்லிய பலன் சொல்லிடலாம். சுயஜாதகம் பார்த்தாதான் அடுத்து இருக்கக்கூடிய அவங்களுக்கான வளர்ச்சி திட்டங்களை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பாக சொல்லுவோம். இது பொது பலன்கள் மட்டும். நல்லது சார். இது வரைக்கும் வந்து சனி வக்கர பயிற்சி என்னென்ன செய்யும், என்னென்ன பரிகாரங்கள், என்னென்ன செய்யக்கூடாது, 12 ராசிக்காரங்க என்னென்ன செய்யக்கூடாதுங்கிறத பற்றி ரொம்ப துல்லியமாக ரொம்ப அழகாகவே எங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி. நன்றி. வணக்கம். நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனலில் ஒரு நாளைக்கு 5 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்க பார்க்க முடியும். அண்ட் மாயம் ஸ்டுடியோஸ் போலவே மாயம் பக்தி அண்ட் மாயம் லைஃப் ஸ்டைல் இந்த சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. யூடியூபை தாண்டி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மாயம் ட்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. கூடவே மாயம் ஸ்டுடியோஸ் 9 என்ற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது எல்லாத்துக்கான லிங்க்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நன்றி.